வணக்கங்க. நான் உங்கள் தீபா மதனகுமார் பேசுகிறேங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம கிறிஸ்பியான சோள தோசை மாவு ரெடி மிக்ஸ், அதாவது சோள மாவை வாங்கி எப்படி மிக்ஸ் பண்ணி தோசை சுடுறதுங்கிறத பார்த்துடலாம். சோளம் இந்த வெள்ளைச்சோளம் தாங்க. சோளத்தில் மாவு, இந்த மாவு வச்சு எப்படி உடனடியாக தோசை ரெடி பண்ணிடலாம், அது கிறிஸ்பியான தோசை ரெடி பண்ணிடலாங்கிறத பார்த்துடலாம் வாங்க. உளுந்து ஒரு 100 கிராம் எடுத்து ஊற வச்சுருக்கேன். தேங்காய் 1 கப்பு. தேங்காவை முதல் போட்டு மிக்சியில் நல்லா அடித்து பால் எடுத்து வச்சுருங்க. இதான் தேங்காய் பால் எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் உளுந்தை நல்லா மிக்சியில் அரைச்சி உளுந்தையும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இதான் இப்படி பொட்டாட்டா விழுகிற மாதிரி அரைச்சி உளுந்தையும் தேங்காய் பாலையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்குள்ளே அந்த சோள மாவை ஜலிச்சு அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளே போட்டு தோசை மாவு பக்குவத்துக்கு கலந்துக்கோங்க. நான் இப்போ எடுத்துருக்க தேங்காய் பால் 1/4 கிலோ மாவுக்கு கரெக்டாக இருந்துச்சுங்க. இதை நீங்கள் ப்ளைன் தோசையாகவும் ஊற்றிக்கலாம், இல்லை நான் சீரகம் வெங்காயம் எல்லாம் போட்டு தாளித்து கொட்டி தோசை ஊற்றி சாப்பிட்றதுனாலும் வருதுங்க. சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. தோசை சுடும்போதே ஒரு மனம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டு வெறும் தோசையே சாப்பிட்லாம். நீங்கள் தாளித்து கொட்டினீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் குழந்தைங்களுக்கு செஞ்சு தரலாம். பணியாரமும் நல்லா வருது. பணியாரமும் கண்டிப்பாக சுட்டு தரலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தோசை இது என்னடா நான்ஸ்டிக் தோசைக்கல்லில் ஊற்றுறாங்க, நான்ஸ்டிக் தோசைக்கல்லில் ஊற்றினா ஒட்டாமல் வரும்னு நினைக்கிறீங்க. இருங்க நான் தோசைக்கல்லையும் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். நான்ஸ்டிக் தோசைக்கல்ல எப்படி வந்திருக்குன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. தேங்காய் பால் ஊற்றி இருக்கிறதுக்கு அவ்வளோ மணமாக இருந்துச்சு. தோசை ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. இதுக்கு நான் ஒரு தக்காளியும் புதினாவும் போட்டு ஒரு சட்னி செஞ்சுருக்கேன். அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த சட்னியோட வீடியோவும் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். இதை இரும்பு கல் வார்ப்பு கல்லையும் ஊற்றுறேன் பாருங்கள். நம்ம கலந்த உடனேவும் ஊற்றலாம், புளிக்கணும்னு அவசியமே இல்லை. இருந்தாலும் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வச்சு செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வரும். நான் கலக்கின அடுத்த நிமிஷமே ஊற்றினேன். நீங்கள் இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு ஒரு 1 ஹவர் கிட்ட ஊற வச்சு ஊற்றுனீங்கன்னா செமையாக சூப்பராக வருங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட, டேஸ்டியான ஃபுட்டும் கூட. இதோ நம்மளோட தோசை ரெடி. இதுக்கு ஒரு தக்காளியும் புதினாவும் போட்டு ஒரு கார சட்னியும் செஞ்சாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. வாங்குங்க சாப்பிட்லாம். எங்ககிட்ட சிறுதானியம் மற்றும் சிறுதானிய மாவுகள் எல்லாமே கிடைக்குங்க. வரகு, சாமை, குதிரைவாலி, மாப்பிள்ளை சம்பா அதோட மாவுகள் மற்றும் சோளம், ராகி, கம்பு எல்லாத்தோட மாவுகளும் கிடைக்கும். மசாலா தூள்களும் கிடைக்கும். வீட்டு முறைப்படி செய்கிறோம், வாங்கி பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். முன்னேறுவோம்.